ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அல்லது அந்த ஆட்சியை இவ்வளவு காலமும் இயக்கிய அரசு அதிகாரிகள் இராணுவ கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படவில்லை. ஆக குறைந்தது தங்களுடைய என்பிபி அல்லது ஏவிபிக்கு ஆதரவாக 30,000 துருப்புக்கள் தான் அந்த நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருக்கின்றார்கள். ஏனையவர்கள் அந்த மனநிலையை காண்பதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இந்த நாட்டின் ஜனாதிபதி மீது முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு ஒரு மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுவதெல்லாம் என்ன என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. இவ்வாறுதான் வவுணதீவு பிரதேசத்தில் முன்னாள் போராளிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். வவுணதீவு போலீஸ் நிலைய தாக்குதல் தொடர்பில் அதன் பின்னர் அதற்கும் அவர்களுக்கு தொடர்பில்லை என்று நிரூபிக்கப்பட்டது. இந்த விடயம் உண்மையில் மிக மிக நேர்மைத்தன்மையோடு மிகவும் தீவிரமாக புலனாய்வுத்துறையினர் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம். முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் இதில் இலக்கு வைக்கப்படுகிறார்களா அல்லது அவர்கள் தொடர்பு படுத்தப்படுகிறார்களா அல்லது அவர்களை இயக்கியது யார் என்பது தொடர்பில் மிக அவதானமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு அரசுக்கு இருக்கின்றது. முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் பலர் இன்று குடும்பங்களோடும் அவர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லது அவர்களை பயன்படுத்துவது யார், அவர்களின் பின்னணியில் இயக்குவது யார் என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் புலனாய்வுத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் முக்கியமான பதிலை போலீஸ் ஊடக பேச்சாளராக ஒருவராவது இது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனாதிபதியின் பாதுகாப்பு இன்னும் தீவிரப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் பிரமுகர்களுடைய பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் கூட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. இனிவரப்போகின்ற நாட்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படுமா அல்லது இப்போது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு பொதுமக்கள் ஆவலாக இருக்கிறார்கள். இந்த விடயத்தில் நாட்டு ஜனாதிபதியின் பாதுகாப்பை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னாள் விடுதலை புலிகள் மீது வைக்கப்பட்டது உண்மையான குற்றச்சாட்டா போலி குற்றச்சாட்டா என்பதையும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி போலியான குற்றச்சாட்டாக இருந்தால் அதன் பின்னர் யார் இருக்கின்றார்கள், உண்மை குற்றச்சாட்டாக இருந்தால் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது? ஒட்டுமொத்தத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அச்சமூட்டுகின்ற ஒரு செயலாக இவை மாறிவிடு இருக்கின்றனவா என்கின்ற சந்தேகம் பலரிடமும் இருப்பதாக கூறப்படுகிறது.